ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவஜனமே, ஒரு அருமையான ஒரு நபரை குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அருமையான நபருக்கு நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். இருள், எப்பக்கத்திலும் இருள், எங்கு பார்த்தாலும் இருள், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு. அந்த சூழ்நிலையில தான் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம், சோதரம், நான் மரித்து போனால் அதோடு வாழ்க்கை முடிந்ததா என்று சொல்லி அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் வந்த வேளையிலே இயேசு அவரை சந்திக்க ஆரம்பித்தார். ஒரு தெய்வம் உண்டா இந்த இருளை எனக்கு மாற்றித்தர? ஒரு தெய்வம் உண்டா? இல்லை மரித்ததோடு அதோடு முடிந்ததா வாழ்க்கை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்த அந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்தில் வந்த வேளையில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து அந்த இருளின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். அந்த இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஒருவேளை எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், இல்லை எனக்கு எப்படி இந்த இருளிலிருந்து நான் வெளியே வருவேன் என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்ற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். இயேசு என் இருளை மாற்றுவார், என் நெருக்கத்தை மாற்றுவார், என்னுடைய மனவேதனையை மாற்றுவார், என் வியாதி படுக்கையை மாற்றுவார், என்னுடைய கஷ்டத்தை நீக்குவார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார். தேவை பயங்கரமாக இருக்கே, நான் என்ன செய்வது என்று சொல்லி தடுமாறுகிறீர்களா? இயேசுவை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்.